உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம குழம்பு மசாலா, மீன் குழம்பு, கறி குழம்பு, பொரிச்ச குழம்பு, எல்லா குழம்புக்கான மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் எடுத்து வச்சிருக்க இந்த பொருள் எல்லாம் சேர்த்து வறுத்து தான் அரைக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இப்போ நம்ம குழம்பு மசாலாவுக்கு மல்லி 1/4 கிலோ போட்டிருக்கேன். இதை நல்ல வாசம் வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் சிறு இதுலேயே வச்சே வருங்க. ரொம்ப தீ வைக்காதீங்க. கரெக்டாக வச்சிங்கன்னா எல்லாம் ஒரே ஈவனாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் தீஞ்சால் நல்லா இருக்காது. நல்ல வாசம் வரும், கொஞ்சம் கலர் மாறும். அந்த அளவுக்கு எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வறுத்துருச்சு. இதை நம்ம தட்டில் போட்டுக்கலாம். இப்போ நான் 1/4 கிலோவுக்கு 1/4 கிலோ மிளகாய் போடுறேன். சரிக்கு சரி மிளகாய் போடுறேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா மீன் குழம்பு, கறி குழம்புக்கு காரம் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் சரி அளவுக்கு போடுறேன் நான். குண்டு மிளகாய் காரமும் நல்லா இருக்கும், மசாலாவும் நிறையா கிடைக்கும். அதனால இந்த முடிஞ்ச வரலும் குண்டு மிளகாய் சேருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நீட்டு மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அப்படி எடுத்து விட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி இதுவும் நல்லா இந்த மொறுன்னு வர அளவுக்கு வறுத்தா சரியா இருக்கும். எல்லாத்தையும் ஒரே பக்கமா திருப்பி விடுங்க கரெக்டா. நல்லா ஹீட்டாகி வாசம் வர அளவு தான் அளவு. இப்போ இந்த அளவு உடஞ்சிச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ நம்ம இதில் சேர்த்துப்போம் எடுத்து. இது கூட நீங்கள் மஞ்சளும் ஒரு 25 கிராம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் எப்போதும் மஞ்சள் தூள் தனியாக அரைச்சி வச்சிருக்கனால நான் இதில் சேர்க்க மாட்டேன். நீங்கள் வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு பருப்பு சேர்த்துக்கலாம். நான் 50 கிராம் துவரம் பருப்பு, 50 கிராம் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். ஏன்னா 1/4 கிலோ தான் மிளகாய் மல்லி, அதனால 50 கிராம் போதும், சரியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கொழன்னு இருக்கும். இந்த அளவே நீங்கள் நான் சொல்கிற அளவே செஞ்சு பாருங்கள், குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா இதையும் வறுத்துக்கோங்க. இதுவும் அதே மாதிரி கலர் மாதிரி வாசம் வர அளவு வறுத்தா சரியாக இருக்கும். இந்த அளவு எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த வாசத்துக்கும் கொஞ்சம் திக்கு கொடுக்கறதுக்கும் அரிசி சேர்த்துக்கிறேன். அதே 50 கிராம். இதுவும் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இந்த மசாலா பொடி எல்லாம் இந்த வறுக்கிற இது கரெக்டாக இருந்துச்சுன்னா குழம்பு நல்ல வாசம் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இதையும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இப்போ 50 கிராம் மிளகு சேர்க்குறேன். மிளகு காரம் இது சேர்த்தாக்கா சரியாக இருக்கும். அதனால நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம இது கூட அந்த தேங்காய், வெங்காய, தக்காளி அதெல்லாம் போடும்போது இந்த காரம் ஈக்குவலாக இருக்கும் மசாலாக்கு. அதனால நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரமாக இருக்கும்லாம் இல்லை, கரெக்டாக இருக்கும். இந்த அளவு நீங்கள் செஞ்சு பாருங்கள். மிளகு இந்த மாதிரி வாசம் புகை வர அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப விட்டுட்டா கசப்பு வந்துடும். இப்போ அதே இதில் 50 கிராம் கடுகு சேர்த்துப்போம். இதுவும் அந்த லேசாக வெடிக்க வர ஸ்டேஜில் எடுத்துடுங்க. இந்த மாதிரி ஒரு தடவை மசாலா பொடியை அரைச்சி பாருங்க, நீங்கள் வேற எப்படியும் அரைக்க மாட்டீங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அளவுலேயே அரைச்சிங்கன்னா சரியாக இருக்கும். நான் 1/4 கிலோ போட்டிருக்கேன். நீங்கள் 1/2 கிலோ அப்படின்னு சொன்னால் பாக்கி போடுற எல்லா பொருளும் அதுக்கு தகுந்த மாதிரி 100 கிராம் போட்டுக்கோங்க. 1/2 கிலோன்னும் போது அப்போ சரியாக இருக்கும் உங்களுக்கு அந்த அளவு. சோம்பு சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா எல்லாமே இந்த கலர் மாறி இந்த வாசம் வர அளவுக்கு தான் அந்த கரெக்டான பக்குவம். அந்த அளவு வறுத்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும். வறுத்து அரைச்சிட்டு வந்ததுமே வீடே வாசம் அடிக்கும் இந்த பொடி. இப்போ அதே அளவு ஜீரகம் 50 கிராம் போட்டுப்போம். அதையும் இதே மாதிரி வாசம் வர அளவுக்கு, கலர் கொஞ்சம் மாறுற அளவுக்கு வறுத்தீங்கன்னா சரியா இருக்கும். பொருளுங்க இந்த அளவுக்கு கலர் மாறும்போது எடுத்துட்டீங்கனாலே சரியா இருக்கும்.
இதையும் இதில் நம்ம சேர்த்துப்போம். இப்போ நான் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன், அதே 50 கிராம். எல்லா பொருளும் அந்த மாதிரி 50 கிராம், 1/4 கிலோக்கு 50 கிராமுங்கிறது கரெக்டான அளவாக இருக்கும். இதுவும் நல்லா கலர் மாறிடும் பாருங்கள். நல்ல மஞ்சள் மாறும்போது எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நான் கருவேப்பிலை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 2 பிடி கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை நல்ல அந்த பச்சை எல்லாம் போகிற அளவுக்கு, அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு வறுத்தா சரியாக இருக்கும். கொஞ்சம் மொறு மொறுன்னு வரும்போது கருவேப்பிலை சேர்த்தாக்கா நல்ல பொடி வாசமாக இருக்கும். அந்த கலரும் நல்லா இருக்கும். அந்த பொடியில் சேரும்போது குழம்புல போட்டோன்னா இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இதையும் எடுத்து இதில் சேர்த்துப்போம். இது கூட சுக்கு ஒரு 25 கிராம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நமக்கு எல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா பொடியை நீங்களும் வீட்டில் அரைச்சி பார்த்துட்டு குழம்பு வச்சு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.